Hi students, good morning to all. நம்ம இந்த வீடியோவில் Laplace transformsல உள்ள some important simple problems பார்ப்போம். Question number 1. Evaluate integral 0 to infinity t into e power minus 3t sin t dt. இதுக்கு முன்னாடி Laplace transformsல எப்படி பார்த்தோம் கொஷின்ஸ்லாம் L of f of t, L of f of t by t அந்த ஃபார்முலா பார்த்தோம். இப்போ இங்கே எப்படி இருக்குது 0 to infinity t e power minus 3t sin t dtன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வந்து நம்ம L of t ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்பர்ட்டிஸில் எதாவது ஒன்று அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சொல்யூஷன் we know that நமக்கு என்ன தெரியும் டெஃபினிஷன்லேருந்து L of f of t equal to 0 to infinity e power minus st f of t dtங்கிறது தெரியும். ஸோ இதை அந்த ஃபார்மில் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன தெரியுது 0 to infinity e power minus st f of t dt. அப்போ f of t இருக்கிற இடத்துல என்ன இருக்குது t sin tங்கிற டேர்ம் இருக்கா. ஸோ அதுதான் இங்கே எப்படி எழுதியிருக்கோம். therefore the given term is equal to L of t sin t அப்படின்னு சொல்லலாம். ஸ்டிக்கு பதிலாக இங்கே 3tன்னு இருக்குது. அப்போ இங்கே என்ன சொல்லிடலாம் s is equal to 3ங்கிற டேர்மில் இந்த கொஷின்ஸ் இருக்குது. ஸோ L of t sin tன்னு கிடச்சிருக்கு. L of t f of tன்னு இருந்துச்சுன்னா தீரத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிருந்தோம் மைனஸ் d by ds L of f of tன்னு தெரியும். அதாவது L of t f of t is equal to minus d by ds L of f of tங்கிறது நம்மளுடைய ரிசல்ட்டு. ஸோ அதிலிருந்து இங்கே f of t இருக்கிற இடத்துல என்ன இருக்குது sin tன்னு இருக்குது. ஸோ t sin L of sin tன்னு இருக்குது. What is the formula for L of sin t? L of sin t is equal to 1 by s square plus 1. அதாவது இதையே differentiating this with respect to s. எப்படி differentiate பண்ணலாம் u by v formula. Differentiation of u by v means v differentiation of u minus u into differentiation of v by v squareங்கிறது term. அப்போ இங்கே என்ன இருக்குது vங்கிறது s square plus 1 differentiation of u 1 differentiate பண்ணால் 0 minus u into v differentiate பண்ணோம் அப்படின்னா s squareங்கிறது 2s plus 0 அப்போ 2sன்னு கிடைக்குது by v the whole square minus வந்து காமனாக இருக்குது. Now this is equal to இந்த term ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது மைனஸ் 2s by s square plus 1 the whole squareன்னு இருக்குது. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2s by s square plus 1 the whole squareன்னு கிடைக்குது. பட் நம்ம இந்த டேர்மில் என்ன சொல்லியிருந்தோம் s is equal to 3ன்னு இருந்திருந்தால் தான் இதனுடைய சொல்யூஷனாக இருக்க முடியும். அதனால hence the required integral is the values of L of sin t when s is equal to 3 இருக்கும். Therefore the required integral is இப்போ இதில் sக்கு பதிலாக 3ன்னு substitute பண்ணுறோம். So 2 into 3 by 3 square plus 1 the whole square 6 by 3 is 9 plus 1 10 square is simplify பண்ணும்போது 3 by 15 கிடைக்குது. Hence the value of this integral is 3 by 50. Similarly, come to next question number 2. Evaluate integral 0 to infinity e power minus 3t minus e power 6t by t into dt. இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குது இன்டெக்ரல்னு வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லணும் 0 to infinity e power minus st f of t dt ஃபார்முக்கு எழுதணும். ஸோ we know that L of f of tங்கிறது ஃபார்முலா அப்படி 0 to infinity e power minus st f of tங்கிறது தெரியும். இப்போ கொடுத்துருக்கிற டேர்மை இ பவரில் எழுதணும் அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே 1ன்னு கன்சிடர் பண்ணால் இ பவரில் எழுதணும் அப்படின்னா இ பவர் மைனஸ் 0tன்னு சொன்னால் இஸ் வேல்யூ இஸ் 1. ஸோ இதுக்கு ஈக்குவல். ஸோ இந்த டேர்மை இந்த மாதிரி ரீரைட் பண்ணுறோம். அப்போ என்ன அர்த்தம் 0 to infinity e power minus 3t minus e power 6t by tயை e power minus 0t into இந்த டேர்ம் அப்படியே dtன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இது எப்படி இருக்குது இந்த ஃபார்முக்கு ஈக்குவலாக இருக்கா e power minus st f of t dtன்னு இருக்குது. அப்போ s இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது 0ன்னு இருக்குது. f of t இருக்கிற இடத்துல இந்த ஹோல் டேர்ம் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் s equal to 0னும் L of f of tக்கு பதிலாக இந்த டேர்ம்னு எடுத்துக்கணும். L of f of t with s is equal to 0ன்னு இருக்குது. அப்போ L of f of t இது என்ன ஃபார்மில் இருக்குது எந்த தியரத்தை பேஸ் பண்ணியிருக்கு this is of the form L of f of t by tங்கிற ஃபார்மில் இருக்குது. இதனுடைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தோம் integral s to infinity L of f of t into dsன்னு பார்த்தோம்.
ஸோ இந்த ரிசல்ட் படி இதை ரீரைட் பண்ணோம் அப்படின்னா இன்டெக்ரல் s to infinity L of f of tங்கிறது e power minus 3t minus e power 6t into dsன்னு இருக்குது. இதையே ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா L of e power minus 3t minus L of e power 16 கிடைக்கும். L of e power minus 3t நோட வேல்யூ என்ன 1 by s plus 3 minus 1 by s minus 6 into ds. இதையே இன்டெகிரேஷனை ஸ்ப்ளிட் பண்ணலாம். இன்டெக்ரல் ஆஃப் திஸ் டேர்ம் மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் திஸ் டேர்ம். அப்போ இன்டெகிரேஷன் வேல்யூ என்ன வரும் 1 by s plus 3 இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா log ஆஃப் டினாமினேட்டர் சொல்லலாமா மைனஸ் இது என்ன சொல்லலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் கிடைக்குது அப்படின்னா log ஆஃப் டினாமினேட்டர் s to infinity. log a minus log b அப்படின்னா அது எப்படி எழுதலாம் log ஆஃப் a divided by bன்னு சொல்லலாம். integration limit is s to infinity. upper limit substitute பண்ணோம் அப்படின்னா infinity by infinity ன்னு வருது. ஸோ அதையே L'Hospital's rule யூஸ் பண்ணி simplify பண்ணும்போது log of 1 that is 0 minus log of s plus 3 by s minus 6 ன்னு இருக்குது. லோயர் லிமிட்டில் இந்த வேல்யூ கிடைக்குது. இப்போ இந்த மைனஸ் மேலே எடுத்தோம் அப்படின்னா a into log b is equal to log of b power a ன்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த மைனஸ் இங்கே பவரில் வரும்பொழுது இன்வர்ஸாக இருக்கும். ஸோ log of s minus 6 by s plus 3ன்னு கிடைக்குது. Now இதுதான் சொல்யூஷன் when s is equal to 0ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ sக்கு பதிலாக 0ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது by putting s equals 0 we get the required integral 0 to infinity e power minus 3t minus e power 6t by t into dt is equal to log of 0 minus 6 is minus 6 by 3. Simplify பண்ண log of minus 2. The answer இந்த log of minus 2 நம்ம எப்படி எழுதலாம் log 2ன்னு எழுத முடியாது log of 1 by 2ன்னு எழுத முடியாது. இதுதான் சொல்யூஷன். இதையே வேற மாதிரி எப்படி கூட ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கோம். e power i theta அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும் cos theta plus i sin thetaன்னு தெரியும். இங்கே e power i pi அப்படின்னு கன்சிடர் பண்ணோன்னா cos pi plus i sin piன்னு சொல்லலாம். pi cos pi வேல்யூ என்ன minus 1 plus i into sin pi is 0. இப்போ இதனோட ஆன்சர் என்ன minus 1ன்னு கிடைக்குது. ஸோ e power i pi is equal to minus 1. Now இந்த log of minus 2 எப்படி எடுத்துக்கலாம் log of minus 1 into 2ன்னு எழுதலாம். நமக்கு அந்த ரிசல்ட் என்ன தெரியும் log of a into b அப்படிங்கிறது log a plus log bன்னு சொல்லலாம். அப்போ log of minus 1 இந்த minus 1க்கு பதிலாக e power i pi சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ log of e power i pi plus log 2ன்னு இருக்குது. அப்போ இதில் இருந்து லாகும் ஈயும் கேன்சல் ஆகும்போது நமக்கு என்ன தெரியும் i pi plus log 2. ஸோ the answer may be log of minus 2 இருக்கலாம் அல்லது i pi plus log 2ன்னு சொல்லலாம். ஓகே come to question number 3. Evaluate integral 0 to infinity e power minus t sin t by t into dt. இதில் 0 to infinity e power minus st f of t dt is equal to L of f of tங்கிறது ஃபார்முலா. இப்போ கொடுத்துருக்கிற டேர்ம் எடுத்துக்கிறோம் is equal to இது இந்த ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா e power minus t into remaining term f of tன்னு கம்பைன் பண்ணி எழுதிக்கிறோம். அப்போ இது இந்த ஃபார்முலா இருக்குது அப்படிங்கிறதுனால L of f of t. அப்போ f of t என்ன சொல்லலாம் sin t by tன்னு எடுத்துக்கலாம் when s is equal to 1 இருக்கும் பொழுது. அப்போது இது என்ன ஃபார்முலா இருக்குது L of f of t by t ஃபார்முலா இருக்கா. ஸோ அதனுடைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தோம் s இன்டெக்ரல் s to infinity L of f of t dsன்னு பார்த்தோம். ஸோ L of sin tனுடைய வேல்யூ என்ன தெரியும் 1 by s square plus 1ன்னு தெரியும். ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நியூமரேட்டர் கிடச்சிச்சு அப்படின்னா log of டினாமினேட்டர்னு எழுதலாம். பட் இங்கே என்ன இருக்குது 2sன்னு கிடைக்குது. அப்போ இங்கே 2s இருந்தால் மட்டும்தான் நம்ம அப்படி சொல்ல முடியும். ஸோ இதனோட வேல்யூ என்ன தெரியும் அனதர் ஃபார்முலா என்ன தெரியும் இன்டெக்ரல் ஆஃப் 1 by x square plus a square அல்லது x square plus 1 into dx அப்படின்னா tan inverse xன்னு சொல்லுவோமா. ஸோ அந்த ரிசல்ட் படி அந்த ஃபார்முலா படி இது எழுதணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் tan inverse sன்னு சொல்லலாம். tan inverse s limit is s to infinity. இப்போ இந்த டேர்ம் கிடைக்குது tan inverse of infinity minus tan inverse of sன்னு சொல்லலாம். tan inverse of infinity எந்த டேர்மில்
tan infinity வேல்யூ கொடுக்கும். tan 90 degree is infinity. So tan inverse infinity is pi by 2 minus tan inverse s. So இந்த ப்ராப்ளம்ல sக்கு என்னன்னு சொன்னோம் 1ன்னு சொன்னோம். So அந்த s is equal, by putting s equal to 1 we get the required integral as the given integration is equal to pi by 2 minus tan inverse of 1. Tan inverse of 1 எப்போ tan value 1ன்னு கிடைக்கும் 45 degreeல அப்போ pi by 4. So pi by 2 minus pi by 4 is pi by 4, which is the solution for this problem. இப்போ பார்த்த 3 problems பேஸ் பண்ணி some practice problems பாருங்க. Evaluate integral 0 to infinity cos 6t minus cos 4t by t into dt. இப்போ இதில் எந்த ஃபார்மில் இருக்குது? integral 0 to infinity e power minus st f of t dt ன்னு சொல்லணும். அப்போ இதுக்கு நம்ம என்ன கூட எடுத்துக்கலாம்? integral 0 to infinity e power minus 0t cos 6t minus cos 4t by t into dt ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இதில் இருந்து s is equal to 0, f of t equal to this term. இந்த f of tங்கிறதுல L of this term என்ன ஃபார்மில் இருக்குது? f of t by tங்கிறது இருக்குது. ஸோ ரிசல்ட் s to infinity L of f of t dsங்கிற ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணி இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கொஷின். integral 0 to infinity e power minus 2t sin 3t dt. இது சேம் அதே சிமிலர் ஃபார்மில் இருக்குது. ஒரே ஒரு சப்ஸ்டியூஷன் s is equal to 2 and then L of sin 3t அதையே இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சொல்யூஷன் கிடைச்சிரும் when s is equal to 2ங்கிற போது. நெக்ஸ்ட் கொஷின். s 0 to infinity t e power minus 3t cos t dt. அப்போ இது என்ன ஃபார்மில் எடுத்துக்கலாம்? e power minus 3t t cos t dtன்னு எடுத்துக்கலாம். அப்போ s இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? s is equal to 3ன்னு எடுத்துக்கணும். அப்போ f of tங்கிறது t cos tன்னு எடுத்துக்கலாம். அப்போ L of t f of t அப்படின்னா minus d by ds L of f of tன்னு சொன்னோமா, அந்த ஃபார்ம் யூஸ் பண்ணி அதையே ஃபார்முலா அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். ஃபைனலாக s equal to 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. கரெக்டானு பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.